பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த பரிந்துரைத்த பல வகை கனிகளில் குமட்டி பழமும் ஒன்று. இந்த குமட்டி பழத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் என்றும் அதனால் மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரைத்த கனிகளை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த குமட்டி பழம் பசியை தணிக்கும் உணவாகவும், தாகம் தீர்ப்பதாகவும், நறுமணம் கமழ்வதாகவும் உள்ளது. சிறுநீரகத்தையும் இரைப்பையும் குமட்டி பழம் சுத்தப்படுத்துகிறது. அதை தின்பவர்களுக்கு வயிற்றில் உண்டாகும் கோளாறுகளும் சிறுநீர் கோளாறுகளும் ஏற்படுவதில்லை. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குமட்டி பழத்தை பேரித்த பழத்துடன் சேர்த்து உண்ணுவதை வழக்கமாக கொண்டார்கள் என்று திருமதியிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பழத்தை நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இந்த பழம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்போது இது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட என்னென்ன கோளாறுகள், உடல் கோளாறுகள் நீங்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, அத்தகைய கோளாறு உள்ளவர்கள் அவசியம் இந்த பழத்தை வாங்கி அவர்கள் என்ன செய்வது? தமது உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பழத்தை சாப்பிடுவதோடு இதில் உள்ள மருத்துவ குணங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக நாம் நலம் பெறுவோம் என்ற எண்ணத்துடன் நாம் மட்டுமல்ல, நமது குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினருக்கும் இப்படிப்பட்ட பழத்தை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்துடன் இந்த குமட்டி பழத்தையும் சேர்த்து சாப்பிடும் வழக்கம் உள்ளதாக இங்கே கூறப்படுகிறது. அவ்வாறேயும் நீங்கள் சாப்பிடலாம் அல்லது தனியாகவும் சாப்பிடலாம். நீங்கள் விருப்பம் போல இந்த பரிந்துரைக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டு அதன் பலனை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.